கைஸ் இந்த வீடியோல நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மான்வாவோட எபிசோட் 19 தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நேரம் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்ச கீழே இருக்க அந்த ஐ பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ போற வருஷமா ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர்ல என்ன இருக்குன்னா ஹீரோவும் பாய்சன் எம்பரர் கிட்ட நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனா அந்த மார்ஷல் ஆர்டிஸ்டுங்க எல்லாம் என் மேல இருந்த கான்ல அவளை ரொம்ப கொடூரமா சாவடிச்சிட்டானுங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்காக அசாசினா இருந்தனா அசுரனா மாறின அந்த கிரேட் 9 செட்டையும் என் கையாலே நாரா கிழிச்சு நான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ சொன்னதை கேட்டு பாய்சன் எம்பரருக்கு சரியான ஷாக்கு. அவரும் இவனுக்கு என்ன மண்டை கிண்ட கலங்கிச்சா நான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு யோசிச்சு வரும். ஹீரோ பார்த்து எனக்கு தெரிஞ்சு உனக்கு சரக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ போதையில என்னென்னமோ உளறிட்டு இருக்கான்னா ஹீரோவும் எது போதையில இருக்கேனா, நான் என்னோட பெர்ஃபெக்ட் மைண்ட்ல தான் இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்னோட பாஸ்டும் என்னோட ரிவெஞ்சும். இதெல்லாம் முத ஆரம்பிச்சதே அந்த நாம்கும் கிளான் கூட நடந்த சண்டையில இருந்துதான். ஆரம்பத்துல இது சின்னதா தான் இருந்தது, ஆனா போக போக பெருசாயி அந்த நாம்கும் சியாங் மனசாட்சியே இல்லாம நான் லவ் பண்ணன்ற ஒரே ரீசனுக்காக அந்த அப்பாவி பொண்ண கொடூரமா சாவடிச்சிட்டான் அப்படின்ட்டு ஹீரோவும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா ஹீரோ சொன்ன பேரை கேட்டு பாய்சன் எம்பரர் சரியான ஷாக்கு. அவரும் 45 வருஷத்துக்கு முன்னாடி முரிம்ல இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்ட ஒருத்தனோட பேர் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஷாக்ல இருந்தா ஹீரோவும் என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னால சிங்கிள் மூமெண்ட் கூட மறக்க முடியாத ஒரு பேர்னா அது அந்த பேர் தான். இன் எனி கேஸ் அவ செத்ததுக்கு அப்புறம் அந்த நாய்ங்க சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம அவளோட 2 சிப்லிங்ஸையுமே கொன்னுட்டானுங்க. அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் வெறும் ரத்தம் மட்டும் தான். அண்டு இந்த பிரச்சனையாலதான் எனக்கும் அந்த கிரேட் 9 செட்டுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 15 வருஷம் தொடர்ந்து சண்டை நடந்துட்டே இருந்தது. நான் ஆரம்பத்துல இந்த நாம்கம் கிளானை சேர்ந்தவனுங்களை மட்டும் தான் சாவடிச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாமலேயே இந்த முரிம்ல இருக்க ஆர்த்தடாக்ஸ் செட்ஸ் என் தலைக்கு குறி வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்னை தேடி வந்த எல்லாருமே நான் போட்டு தள்ளினேன். யாருக்குமே பாரபட்சம் காட்டலையே. எம்ஐ செட்டு, ஷாவ்லின் டெம்பிள், எவெல்லாம் என்ன கொல்லணும்னு வந்தானுங்களோ அவனுங்களை அந்த இடத்துல கொன்னு கூச்சேன். இதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடல. ஆனா நான் பண்ணதை பார்த்த பயந்த முரிம் எனக்கு காமெடியான ஒரு நிக்நேம் வச்சானுங்க. அது என்னன்னா அப்படின்னும் போதே பாய்சன் எம்பரரும் டிவைன் டீமன் அப்படின்ட்டு மிரண்டு போய் சொல்லிட்டு இருக்காரு அந்த பேரை. சொன்ன வரும் எனக்கு தெரிஞ்சு உன்னோட மேட்னஸ் அது ஒன்னும் ஃபுல்லா கியூர் ஆகலன்னு நினைக்கிறேன், அதான் நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா அது கேட்டு இரவும் எது மேட்னஸா, நீ இதை நம்பலையோ அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தேன்னா நீ இப்ப கொடுக்குற இந்த எக்ஸ்பிரஷன் நான் உன்னை முத பார்க்கும் போது நீ கொடுத்த எக்ஸ்பிரஷன் மாதிரியே இருக்கு. நான் உன்னை முத எங்க பார்த்தேன்னு தெரியுமா, அந்த 4 கிரேட் கிளான் எடுங்க கூட ஓரத்துல ஒரு பச்சாவா உட்காந்துட்டு இருந்தேன். சொல்ல போனா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பிளைன்ஸுக்குள்ள என்ட்ரான டைம் அப்படின்னு ஹீரோ சொன்ன கதையெல்லாம் கேட்டு பாய்சன் எம்பரருக்கு பதற ஆரம்பிச்சிது. இவரும் பதட்டத்திலே ஹீரோ பார்த்து உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு கேட்டா ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்காம கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு உண்மையிலேயே அன்னைக்கு நீங்க அந்த இடத்த ரெண்ட் எடுத்து தங்கி இருந்தீங்கன்னு தெரியாது. எனக்கு பசி எடுத்ததுனால சாப்பிடறதுக்கு தான் நான் அங்க வந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீ இப்ப இருக்க லெவல்ல சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருக்க ஒருத்தனாலையும் முன்னாடி நிக்கவே முடியாது. இப்படி அந்த விஷயம் என் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆன உடனே நான் எதை பத்தியுமே யோசிக்கல. நான் அப்போ ரொம்பவே சின்ன பையனா இருந்ததுனால எனக்கு பயனா என்னன்னே தெரியாது. சோ அதனால நான் ஸ்ட்ரெயிட்டா சண்டைக்குள்ள எகிரி குதிச்சிட்டேன். ஆனா அப்ப என் வயசுல இருந்த பசங்க எல்லாம் நான் சண்டை போடுறத பார்த்துட்டு மரண பீதியில அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே பாய்சன் எம்பரரும் போதும் நிறுத்து அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே அன்னைக்கு நாங்க ரொம்ப கேவலமா அசிங்கப்பட்டோம், அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் அதை என் மெமரியில இருந்தே இரேஸ் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும் போது நான் 16 வருஷமா மறைச்சு வச்சிருந்த என்னோட சீக்கிரட்டை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும்? இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ சிரிச்சுட்டு நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா நீங்க நடந்த சண்டை அது 1 vs 17ல ஸ்டில் உங்க எல்லாரையும் நான் ஈஸியாவே தோக்கடிச்சிட்டேன். ஆனா உன் தாத்தாவோட பாய்சன் ஆண்ட பிளாக் பண்றதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே பாய்சன் எம்பரரும் போதும் நிறுத்து அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. கத்தனவரும் உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா, நீ என்ன அந்த டிவைன் டீமனோட டிசைபிளா அப்படின்ட்டு தலைவனும் மரண பீதியில கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோவும் காமா ஸ்டில் உன்னால இந்த விஷயத்த நம்ப முடியல. வெல் இதுக்கப்புறம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. எனிவே நீ இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத பார்த்தா உன் ரைட் ஆர்ம்ல பட்ட அடி அது சரியாயிடுச்சு போலியே. ஏன்னா ஒரு காலத்துல என்ன பார்த்து பயந்துட்டு இருந்த பையன் இப்ப பாய்சன் எம்பரர்னு டைட்டில் வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்கிய, நல்ல விஷயம் தான்டா தம்பி. நான் இப்ப யோசிச்சு பார்த்தனா கூட நீ அப்ப யூஸ் பண்ண அந்த ஸ்வாட் அட்டாக் அது பேர் என்ன, பாய்சன் ஸ்வாலோ ஸ்வாட் ஸ்ட்ரைக், அதுவே ஷார்ப்பான ஒரு அட்டாக் தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டு பாய்சன் எம்பரருக்கு ஒண்ணுமே புரியல. அவரும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச என் உடம்புல இருக்க அப்நார்மலிட்டியை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும், அண்ட் அதுவும் இல்லாம இவன் சொல்ற விஷயம் எல்லாம் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை உண்மையாலே இவன் தான் அந்த டிவைன் டீமனா? வெல் இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே புரிய வருது. இதனால தான் இவனோட மேட்னஸ் ஒரே நைட்ல டிசப்பியர் ஆயிருக்கு. அண்ட்
ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம்ல இவனோட மார்ஷல் ப்ராக்ரஸும் அச்சீவ்மெண்ட்டும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு யோசிச்சவரும் ஹீரோவை பார்த்து, ஹுவா மியூஜின், நான் கேட்கிற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லு. நீ ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்டா இல்ல டீமனிக் மார்ஷல் ஆர்டிஸ்டா அப்படின்ட்டு டெரரா கேக்குறாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் பார்த்து பயப்படவே இல்ல. அவனும் காமா, சரிடா பெருசு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட்னா என்ன, டீமனிக் மார்ஷல் ஆர்டிஸ்ட்னா என்ன? ஹீரோ அப்படி கேட்ட உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரும், உன்ன மாதிரி ஒரு பெரிய ஆளு என்கிட்ட கேள்வி கேக்குறியா? சரி ஓகே, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யாரு ஒருத்தன் டீமனிக் மெத்தட்ல அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் உருவாக்குறானோ அவன் டீமனிக் மார்ஷல் ஆர்டிஸ்ட். அப்படியா? அப்ப யார் ஒருத்தன் ஆர்த்தடாக்ஸ் ஆர்ட்ஸ் கத்துக்கிறானோ அவன் ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட், அப்படிதானே? வெல், அப்படியும் சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் என்னதான் ஆர்த்தடாக்ஸ் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டாலும் அவங்க ஆர்த்தடாக்ஸ் பாதையில நடக்கிறது இல்ல. நாங்க அவங்களதான் அன்ஆர்த்தடாக்ஸ் அப்படி இல்லனா டீமனிக் மார்ஷல் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். இவர் அப்படி சொன்னது கேட்ட ஹீரோவும், சரி ஓகே, அப்ப அந்த கிரேட் 9 செட்டை என்ன சொல்லுவ? பல வருஷத்துக்கு முன்னாடி என் ஒருத்தனை போட்டு தள்ளணுன்றதுக்காக அங்க இருந்த அவ்வளவு அப்பாவி மக்களையும் கொடூரமா கொண்டானுங்களே, அவனுங்க ஆர்த்தடாக்ஸா இல்ல டீமனிக்கா? ஹீரோ அப்படி கேட்ட உடனே பாய்சன் எம்பரருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவரும் அப்ப டிவைன் டீமனை அழிக்கணும்னு நடந்த அந்த சண்டை அதுவே எல்லாத்தையும் புரிய வச்சிருச்சு. ஒரு ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட் அவனோட ஜஸ்டிபிகேஷன்ல இருந்தோ அவனோட ஆர்த்தடாக்ஸ் பாதியில இருந்தோ விலகி போனானா அவனால எந்த அளவுக்கு பேரழிவை உருவாக்க முடியும்னு அந்த போரே நிரூபிச்சிருச்சு. இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தனா, அப்ப நாங்க உண்மையிலே எங்களை ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட்னு சொல்றதுக்கு தகுதியானவங்க தானா அப்படின்னு யோசிச்சவரும் ஹீரோவை பார்த்து, அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எதுக்கு இப்ப தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்கணும். இவர் இப்படி சொன்னது கேட்ட ஹீரோவும், ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா அது உனக்கு தான் பல வருஷமே தவிர என்ன பொறுத்த வரைக்கும் அது நேத்து நடந்த ஒரு சம்பவம், அவ்வளவுதான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவர் இப்படி இருக்கும் போதே ஹீரோவும், ஒருத்தன் அவனுக்கு பிடிச்ச பாதையில அவன் நடந்து போறதுல சுத்தி இருக்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இந்த பூமியில வாழ்ற எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவன் ஒரு விஷயத்த வித்தியாசமா பண்றதுனால அவன் கெட்டவன் தான், அவனை நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு நீங்க எப்படா முடிவு பண்ணலாம்? யாரு நீங்களாம்? வெளி இதெல்லாம் நான் எவ்வளவுதான் படிச்சு சொன்னாலும் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்த போறதே கிடையாதுடா. இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நான் டீமனிக் மார்ஷல் ஆர்டிஸ்டா இல்ல ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்டா? அதுதானே? அது எனக்கே தெரியாது. என்னோட ஒரே ஆசை என் தம்பியும் தங்கச்சியும் நல்ல பசங்களா வளர்க்கணும், அவங்கள பத்திரமா பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஹீரோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பாய்சன் எம்பரருக்கு உயிரே வருது. அவரும், நல்லது, நான் கூட மறுபடியும் எங்கடா சென்ட்ரல் பிளைன்ஸ்ல ஒரு டிவைன் டீமன் பிறந்துட போறானோன்ட்டு லைட்டா பயந்துட்டேன். ஒரு தடவை நடந்த அந்த பேரழிவே போதும், இன்னொன்னு பாக்கிறதுக்கெல்லாம் என் உடம்புல சுத்தமா சத்தியே இல்ல. இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும், ஒருவேளை இப்ப நான் டீமனிக் மார்ஷல் ஆர்டிஸ்டா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஸ்வாட் எடுத்து என்ன போட்டு தள்ளிருப்பீங்களா? வெல், ஆஸ் ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்டா கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். அண்ட் அதுவும் இல்லாம டிவைன் டீமனே என் பக்கத்துல இருக்கும்போது நான் யாரை பார்த்து பயப்படணும்? எவனா குறுகுல வந்தானா போட்டு ஒரே வெட்டுதான் அப்படின்ட்டு தலைவனை கேட்க சிச்சுனுறான். அதை பார்த்துட்டு ஹீரோவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன போட்டு தள்ளுறோம்னா இப்ப ஏதோ பழைய ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. ஹீரோ அப்படி சொல்லும் போதே பாய்சன் எம்பரரும், சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டா அந்த சண்டையில யார் ஜெயிப்பா? வெல், 10 தடவை சண்டை நடந்ததுன்னா 9 தடவை நான் கண்டிப்பா செத்துருவேன் அப்படின்னு ஹீரோ சொன்னது கேட்ட பாய்சன் எம்பரரும், ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க உங்களோட இன்னர் எனர்ஜியை மறைச்சு தானே வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹீரோவும், தப்பாரா பாய்சனை, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் இப்ப இருக்க உடம்பு இது எவன்லி மார்ஷல் பாடி, என்னால இதுல டீமனிக் ஆர்ட்ஸ் கல்டிவேட் பண்ண முடியாது. சோ அதனால நான் உன்னை விட வீக்கா தான் இருப்பேன் இப்போ. ஹீரோ அப்படி சொன்ன உடனே பாய்சன் எம்பரரும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இந்த பியர்லெஸ் 9 ஸ்வார்ட மாஸ்டர் பண்ணீங்க? ஓ அதுவோட பாய்சனே, இந்த பியர்லெஸ் 9 ஸ்வார்டோட ஃபவுண்டர் என் மாஸ்டரோட ஃப்ரெண்டு. அந்த ஆளு கடைசி காலத்துல ரொம்ப நாள் தேடி அவனுக்குன்னு ப்ராப்பரா ஒரு டிசைபிளை சூஸ் பண்ணான். ஆனா யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, அந்த ஆர்ட்ஸை கத்துக்கின கொஞ்ச நாள்லயே அந்த டிசைபிள் செத்துட்டான். அதனாலே அந்த ஆளு என் மாஸ்டர் கிட்ட இதுக்கப்புறம் நீ தான் இந்த ஆர்ட்ஸை பாஸ் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டான். அண்ட் என் மாஸ்டருக்கு இருந்த ஒரே டிசைபிள் அது நான் மட்டும் தான். சோ அதனாலேயே என் மாஸ்டர் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஹீரோ அப்படி சொன்னது கேட்ட பாய்சனும், ஓஹோ அதான் கதையா? சரி ஓகே, நான் இப்ப இருக்க லெவல்ல உங்களை ப்ரீவியஸ் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணியிருந்தா என்னால அந்த சண்டையில ஜெயிக்க முடிஞ்சிருக்குமா? வெல், நீ டிரான்செண்டன்ட் லெவல் ரீச் பண்ணாத வரைக்கும் உன்னால என்ஹான்ஸ்டு பாய்சனை யூஸ் பண்ண முடியாது. சோ அதனால நீ என்னதான் முக்குனாலும் நீலாம் எனக்கு ஒரு மேட்சே கிடையாது. ஹீரோ அப்படி சொல்றதை கேட்டு பாய்சன் எம்பரரும், இது என்ஹான்ஸ்டு பாய்சனா? உண்மையிலே அப்படி ஒரு நிலைமை இருக்கா என்ன? உண்மையிலே இருக்குதுடா பாய்சனே, நானே அதுக்கு சிமிலரான ஒரு நிலைமை ரீச் பண்ணவன் தான். அப்படியா அப்படின்னு பாய்சன் எம்பரரும் வாயை பொழுது உட்காந்துட்டு இருக்காரு. இவர் இப்படி இருக்கும்போது ஹீரோவும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் ஸ்லீவ்ஸ் பார்க்க பயங்கரமா இருக்குதே, சரி சொல்லு அது உள்ள எத்தனை சரக்கு பாட்டில் வைக்க முடியும்? அது எங்க கிளானோட சீக்ரெட் டெக்னிக், நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கும். இப்பவும் அதை தெரிஞ்சுக்கணும்னு கியூரியஸா இருக்கா? ஐயோ சரக்கு பாட்டிலுக்காக எல்லாம் என்னால சாக முடியாது, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்க தேவையில்ல. இவங்க இப்படி பேசும்போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. பாய்சன் எம்பரரும், சரி ஓகே நைட்டு நம்ம நல்லா பேசணும், மறுபடியும் பார்க்கலாம், நான் அடிக்கடி வந்துட்டு போறேன்னா ஹீரோவும், எது அடிக்கடி வரியா? தயவு செஞ்சு கையெழுத்து கூட நான் கும்பிடுறேன், திரும்ப மட்டும் வந்துடாத. ஹீரோ அப்படி சொன்னா பாய்சன் எம்பரரும், அடா நீ அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நான் அடுத்த தடவை வரும்போது வெயிட்டா உனக்கு ஒரு சரக்கு பிடிச்சுன்னு வரேன், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா அடிக்கலாம் அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோ இப்படி அவங்க போறத பாத்துட்டு இருக்கும் போதே எல்டர் ஜாங்கோ, யோ யங் மாஸ்டர் உனக்கு என்ன மண்டை கிண்ட கலங்கி போயிடுச்சா? அந்த ஆளு பாய்சன் எம்பரரியா, அந்த ஆள் இங்க வர்றது
விஷயத்துக்கே நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும். புண்ணியமும் பண்ண தேவையில்ல, புடலங்காவும் பண்ண தேவையில்ல. அந்த ஆளை இங்க வரவேணான்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கு. அப்படியா என்னது? அதை நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல, பொத்தின்னு ஓரமா போ. யங் மாஸ்டர் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் சிங்கிள் செஞ்சுட்டு இருக்கானுங்க. பாய்சன் எம்பரரும் போகும்போது என்னால இன்னமும் இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல. இந்த இடன் டிராகன் ஹுவா மியூஜின் தான் உண்மையான டிவைன் டீமன். இவன் எந்த மாதிரியான ஆள்னா, இவன் லவ் பண்ண பொண்ணுக்காக மொத்த சென்ட்ரல் பிளேன்ஸுமே ரத்த வெள்ளத்துல ஓட விட்டவன். ஆனா இப்போ இவனோட புது வாழ்க்கையில எனக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்ட்டு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். கண்டிப்பா இவனோட முடிவை நான் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதே சமயத்துல இவனை மாதிரி ஒரு ஆளை என் குடும்பத்துக்கு மருமகனா கூட்டின்னு வரணும் நான் முடிவு பண்ண மாட்டியா, நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருப்பேன் பாரு. என்னமோ எல்லா விஷயமே நல்லதா முடிஞ்சது அப்படின்ட்டு இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினியும், ஆமா தாத்தா நைட்டு ஃபுல்லா ஹீரோ கிட்ட நீங்க என்னதான் பேசிட்டு இருந்தீங்க? அதுவா, அது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பேசிட்டு இருந்தோமா. இது 45 வருஷமான்னு இதுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க இப்படி அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போதே அப்படியே சீனை கட் பண்ணி கொஞ்ச நாள் கடந்து போயிடுது. ஹீரோவோட தம்பியும் தங்கச்சியும் அவங்களோட ட்ரைனிங்ல பயங்கர ரேப்பிடா growth ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம அந்த 2 மாஸ்டருமே அந்த எவன்லி பாடியோட உண்மையான பொட்டன்ஷியலை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களால வாயை பொழுதுன்னு நிக்கிறத தவிர வேற எதுவுமே சொல்ல முடியல. இதை அப்படி பேக்ரவுண்ட்ல சொல்லும் போதே ஹீரோவோட தங்கச்சியும் அந்த எம்ஐ செட்டு கேள்வியை போட்டு மூஞ்சா குத்திட்டு இருக்கா. ஆனா அந்த கேள்வி அசால்ட்டா அது எல்லா விஷயத்தையுமே பிளாக் பண்ணிட்டு, நீ எதுக்கு உன்னோட லெக்ஸை மூவ் பண்றதை நிறுத்தின? அதை கான்ஸ்டன்டா நீ மூவ் பண்ணிட்டே இருந்தாதான் இந்த ஆட்டை உன்னால ஈஸியாவே கத்துக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களும் சும்மா கொடூரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அவளுக்கு. ஆனா இவங்களோட growth பார்த்து அங்க ஷாக் ஆனது அந்த 2 மாஸ்டர் மட்டும் கிடையாது. வேற யாரான்னு பார்த்தா நம்ம 2 எல்டரும் தான். எல்டர் ஜாங்கோ ஹீரோ கிட்ட போயிட்டு, எங்களோட அட்டாக் growth அது ஒவ்வொரு நாளும் பயங்கரமா ஷார்ப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப என்னாலே இவங்களை தோக்கடிக்க முடியுமா என்ன கதைன்னு தெரியல. இவர் இப்படி சொன்னா ஹீரோவும், நீ ஓவரா அவளுக்கு ஐஸ் வைக்காத, அவ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. யங் மாஸ்டர் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க வயசுல இருக்க பசங்களெல்லாம் இவங்க 2 பேரும் எப்பவோ சர்பாஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாம் சாதாரணன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா சொல்றீங்க? சரி சரி நீங்க இப்படியே சொம்படிச்சுருங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது 2 பேரும் பின்னாடி நின்று நைஸா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் திரும்பி பார்த்து, என்னடா வயசானதுல 2 பேருக்கும் மண்டை கண்ட கலங்கி போயிச்சா, நான் எதுக்கு சிரிச்சு நிக்கிறீங்கன்னு கேட்டா, யங் மாஸ்டர் அதுக்கு நேரம் வந்துருச்சு. எதுக்கு நேரம் வந்துருச்சு? நெக்ஸ்ட் கிளானோட சக்சஸர் செரமோனிக்கு. இவங்க இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்றீங்க அப்படின்ட்டு ஹீரோ ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காட்டினா ஹீரோவோட கிளான்ல சும்மா கூட்டம் அப்படியே ரொம்ப வழியுது. எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃபேமிலிக்கே ஒரே சந்தோஷம். அதுதான் கடைசியா எப்படியோ இந்த கிளானுக்கு ஒரு ஹெட் வர போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்படி கிளான் ஹெட்டா ஆக போறான்னு நினைச்சு ஹீரோவோட சர்வெண்ட்டுக்கு ஒரே ஆனந்தத்துல கண்ணீர் விட்டுட்டு இருக்கான் பையன். இங்க இப்படி ஒரே கூத்தா போயிட்டு இருக்கும் போதே எங்கடா மெயின் கேரக்டர் காணுன்னா ஹீரோவோ மாசா அந்த கிளான் ஹெட்டுக்குன்னே ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல அதை போட்டு வந்து சும்மா கெத்தா நிக்கிறான். இவன் இப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. நான் இப்ப இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சதுக்கான ரீசன் வந்து அடுத்த சாப்டர்லாம் சண்டை காட்சி தான். அது வந்து ஒரு 2 சாப்டருக்கு தொடர்ந்து நடக்கிறதுனால அதை வந்து கண்டினியூவா போடலாம் அப்படின்ட்டு இதை நான் இங்கே கட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்ச கீழே இருக்க அந்த லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்போ நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்தவரைக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி தரமான ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். வரட்டா?